ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக். நான் இன்றைக்கி ஒன்று ஒன்று ரியலைஸ் பண்ணேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதை பற்றினா, பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், பிறந்த நாள் விழா. அதை நம்மலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், நம்ம அதையெல்லாம் எவ்வளோ பெரிய விழாவாக கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த லாஸ்ட் வீக்கெண்டு என்னோடய நெய்பர் அவங்களோட பையனுக்கு 3வது பிறந்த நாள். அவங்க எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி அமெரிக்கன். அவங்க பையனும் என்னோடய பொண்ணு ஆதிராவும் விளையாடுவாங்க. ஸோ அவங்க எங்களை ஃபேமிலியாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்விடேஷன்லேயே என்ன போட்டிருந்தாங்கன்னா, நோ கிஃப்ட் ப்ளீஸ். இன்விடேஷனில் வந்து நோ கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் அப்போவும் கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் திரும்ப உங்கள் வீட்டுக்கே கொடுத்துருவோன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் கிஃப்ட்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவோம். சரி கிஃப்ட்ஸ் இல்லைன்னா சரி ஏதாவது ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு அவங்ககிட்ட கேட்கணுன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அவங்க பிஸி, அவங்க ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு அவங்க ரிப்ளையே ஆக்சுவலாக அவங்க என்னோடய மெசேஜை பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ரிப்ளையே பண்ணல. அப்போ இந்த சேம் ப்ரீவியஸ் டே தான் வந்துட்டு ஐயோ சாரி இந்த மாதிரி உங்களோட மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிட்டேன்னு நினச்சிட்டு நான் பண்ணல. பட் ஸோ சாரி, பட் தேங்க்யூ நீங்கள் ஆஸ்க் பண்ணதுக்கு. பட் எல்லாமே ப்ரிப்பேர்டு, ஸோ ப்ளீஸ் நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. பயங்கர ஆச்சரியம். ரொம்ப ஃபியூ ஃபேமிலிஸ் தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஐ திங்க் அவங்க 2 பேரண்ட்ஸ் கிராண்ட் மாஸும் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் சைடும் ஒய்ஃப் சைடும் பாட்டி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஃபேமிலிஸ் இருந்திருப்பாங்க எங்களை தவிர. அப்போ நாங்கள் ஒரு மேக்ஸிமம் 10-12 பேப்பர் தான் இருந்திருப்பாங்க. பியூர்லி பேஸ்ட் கிட்ஸ் தான். கிட்ஸுக்கு வந்துட்டு அவங்க என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, பூல் பார்ட்டி. அவங்களுக்கு பின்னாடி பேக் யார்டு இருக்குது. அந்த பேக் யார்டில் வந்துட்டு குட்டி குட்டி சின்ன பசங்கள்லாம் உட்காந்து விளையாடுற மாதிரி ஸ்விம்மிங் பூல் அது வந்து ஒரு 2 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்று வந்து போய் தண்ணியிலேயே ஸ்லைடு பண்ணிவிட்டு போய் கடைசியில் தண்ணியில் அப்படியே ஸ்லைடு ஆகி விழுகிறது, ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க, அது வச்சுருந்தாங்க. 3 வச்சுருந்தாங்க. ப்ளஸ்ஸு பபிள்ஸு அது இதுன்னு வச்சுருந்தாங்க. ஸோ பசங்க ஆனால் பயங்கர என்ஜாய். ஆனால் பெரிய ஒரு டெக்கரேஷனும் கிடையாது, ஒரு பலூன் கூட இல்லை அவங்க வீட்டில். பெருசாக என்ன சொல்கிறது, எந்த டெக்கரேஷனும் கிடையாது, ஆர்ப்பாட்டம் இல்லை. ஒரு ப்ளசண்ட்டாக பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டே இருந்தது. பசங்க வந்து எந்நேரமும் ஆக்சுவலாக இவங்களோட பர்த்டே டைமிங்ஸு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன டைமிங் வச்சுருந்தாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி டைமிங்க்கு மற்றவங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம் மார்னிங் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம், மார்னிங் பர்த்டே பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டாங்க. எங்களுக்கே டைமுக்கு போகும்போது எங்களுக்கே புதுசாக இருந்தது. அந்த மாதிரி டைமுக்கு பர்த்டேக்கு போனது கிடையாது. ஸோ காலை 9:30 to 12:30. ஏன்னா இப்போ எங்களுக்கு அமெரிக்காவில் சம்மர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7:30க்கே நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்குது. அதனால் அவங்க வந்து பிளான் பண்ணது பூல் பார்ட்டின்றதுனால பசங்க நல்லா அந்த வெயில் டைமில் தண்ணி சில்னஸ் தெரியாமல் விளையாடட்டும் அப்படின்ற மாதிரி பேக்யார்டில் எதுவும் ப்ரீவியஸ் டேவே இதெல்லாம் செட் பண்ணியிருந்திருப்பாங்க போல இருக்குது, தண்ணி அந்த ஓர்ஸ் எல்லாமே. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போனோம். ஆக்சுவலி 9:30 கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் நாங்கள் என்னோடய பையனுக்கு ஒரு ரேஸ் இருந்தது, அவன் அதை முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது 11:30 ஆகிடுச்சு. நான் நேராக கார்லேருந்து இறங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். நாங்கள் சரி எதுவுமே எடுத்துகிட்டு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அவங்க என்ன தான் சொன்னாலும். ஆனால் கிஃப்ட் வாங்கலை, கண்டிப்பாக கிஃப்ட் வாங்கினா ஏதாவது திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நாங்கள் வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து பிளாக்பெர்ரி பிக்கிங் போயிருந்தோம். ஃபார்ம்ஸ்லலாம் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் விளையும் பார்த்திங்களா, அதை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம். நம்மளே போய் நம்மளே பறிச்சுட்டு நமக்கு வேணுங்கிற அளவு நம்மளே பறிச்சுட்டு அதுக்கு பில் போட்டு எடுத்துகிட்டு வரணும். ஃபார்ம் ஓனர்ஸ் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க பர்டிகுலர் டைமில். அது எப்போ வந்து சீசனாக இருக்கோ. இப்போ வந்து கரெக்டாக எங்களுக்கு பிளாக்பெர்ரி சீசன். ஸ்ட்ராபெரி மாதிரியே பிளாக்பெர்ரி ரொம்ப நிறைய இருந்தது. அதுக்கு போனோம். அதுக்கு போய் 2 கண்டெய்னர்ஸ் வந்து கிட்டத்தட்ட பறிச்சுட்டு வந்திருந்தோம், 1 கிலோ கிட்ட. அப்போ 2 கண்டெய்னர்ஸில் இருந்து சரி அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, செம ஜூஸி அண்ட் ஸ்வீட்டு. சரி அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எடுத்துகிட்டு போவோம், நிறைய கிட்ஸ் இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனோம். அவங்க ரொம்ப ஹாப்பி. அந்த பிளாக்பெர்ரி பார்த்தோன்னே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஃபார்மில் பறித்தோம். ஓ ஸோ ஸ்வீட், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஒன்றும் இல்லை, என் பொண்ணு நல்லா தண்ணியில் விளையாண்டா. அதுக்கப்புறம்
ரொம்ப சிம்பிள் ஃபுட்டுங்க. ஒன்றுமே இல்லை. 2 ஐட்டமோ 3 ஐட்டமோ தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று நாங்களும் அந்த மீட்லாம் சாப்பிட மாட்டோம். போர்க்கு பீஃப்லாம் இருந்துச்சு. ஏதோ ஷ்ரெட் பண்ணியிருந்தாங்க போர்க்கு பீஃப்லலாம். ப்ளஸ் எங்களுக்காக நினைக்கிறேன், தெரில, வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க. நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும், அதனால் உங்களுக்காக சிக்கன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன்லேயும் ஏதோ ஒரு ஷ்ரெட் பண்ணி ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஓகேவாக இருந்துச்சு சீசனிங்லாம் கூட. ஆனால் என்ன நம்மளுது மாதிரி ஸ்பைஸியாக வறுவல் ட்ரை அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப லைட்டு சீசனிங், ஆனால் குக்காக இருக்கும். இவங்க வந்து சாப்பிடுவாங்க. அது 2 பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பாஸ்தா சாலட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாட்டர்மெலன் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சிப்ஸு ரொம்ப நிறைய வெரைட்டி ஆஃப் சிப்ஸ் எல்லாம் கிடையாது. 2 பேக்கு, நம்ம ஃபேமிலி சைஸ் பேக் வாங்குவோம்ல, அது 2 பேக் ஆஃப் சிப்ஸ் இருந்தது. அவ்வளோதான், அவ்வளோ பேருக்கு ஃபுட்டே. அப்புறம் பசங்களுக்கு கிட்ஸ் ஜூஸ் இருந்துச்சு. வேறு அவ்வளோதான். பெரியவங்களுக்கு கூட இந்த சோடாஸோ அந்த மாதிரிலாம் இப்போ குடிக்கிறாங்கல்ல, இப்போ அது கூட இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ கிட்ஸ் நல்லா தண்ணியில் விளையாண்டாங்க, ஜூஸ் குடித்தாங்க, வாட்டர்மெலன் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த பாஸ்தா அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் எண்டு டைம் ஸ்டார்டிங்லாம் ஒன்றும் பண்ணல. எண்டி டைம் கிளம்பும்போது ஓகே கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேதர் ஆகும்போது எனக்கு ஆச்சரியம், அதுக்கடுத்து ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக வந்துக்கிட்டே இருக்குல்ல. அடுத்த ஆச்சரியம் என்னென்னா, கேக் வந்து வாங்கலை கடையில், ஹோம்மேட். அவங்க அம்மாவே ஹோம்மேடு. ரொம்ப சிம்பிள் கேக்கு, சும்மா ஐ திங்க் சாக்லேட் எடுக்கிறேன். சாக்லேட் கேக்கு ஹோம்மேடு, வெரி லெஸ் ஸ்வீட்டே இல்லை. மேலே லைட்டாக ஏதோ ஒரு அவங்க பையனுக்காக ஒரு அழகாக ஒரு க்ரீம் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஹோம்மேடு. அதை தான் கட் பண்ணாங்க அந்த பையன். பெரிய ஹாப்பி பர்த்டே, ஒரு அந்த ஸ்ப்ரே அடிக்கிறது, பலூன் வெடிக்கிறது அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா ஹாப்பி பர்த்டே பாடி கேக் கட் பண்ணியாச்சு, எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஒரு பீஸ் ஆஃப் கேக்கு, பட் வித் ஃபைனலி ஒரு ஐஸ்கிரீமோட. எல்லாருக்கும் ஐஸ்கிரீம், சின்ன பசங்கள்லாம் பாப்சிக்கிள்ஸ் கொடுத்தாங்க. பெரியவங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் வேணுமோ ஐஸ்கிரீம் கேக்கோட. அவ்வளோதான், முடிஞ்சது பர்த்டே பார்ட்டி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வந்து இந்தியாவில் வந்து இப்போது தமிழ்நாட்டிலலாம் பர்த்டேஸ் வந்து எப்படி கொண்டாடுறோன்னு நான் சொல்லி இது யாருக்கும் தெரியணும்னு அவசியமே இல்லை. ஒரு பெரிய திருவிழா விழா, ஏதோ ஒரு பெரிய கல்யாணன்ற அளவுக்கு இப்போல்லாம் முன்னாடி வீட்டை டெக்கரேட் பண்ணி வீட்டில் பண்ணுறதெல்லாம் பத்தாமல் பெரிய கூட்டம் வருதுன்னு பெரிய ஹோட்டல் ஹால்ஸு அந்த மாதிரிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய வியாபாரம். நான் தப்பே சொல்ல மாட்டேன், பட் அவங்களுக்கு இருக்குது, பண்ணுறாங்க. பட் இவங்க நம்ம இவங்ககிட்ட இருந்தானே இதை காப்பி பண்ணோம். ஐ மீன் இந்த பர்த்டேஸ்லாம் கொண்டாடுறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் நம்ம காப்பி பண்ணி செய்கிறோம். ஆனால் இவங்களே இவ்வளோ தான் பண்ணுறாங்க. செலவெல்லாம் இல்லை, பெரிய செலவில்லை அவங்களுக்கு. மேக்ஸிமம் அன்றைக்கி எவ்வளோ செலவாயிருக்கும். எல்லாம் ஃபுட் ஹோம்மேடு, கேக் ஹோம்மேடு, மேபி கொஞ்சம் ஜூஸ் அண்ட் பாப்சிக்கிள்ஸ் ஹார்ட்லி ஒரு $50 ஆயிருக்குங்க இவ்வளோ பேருக்கு. அவ்வளோதான். ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோஸ் கூட எடுத்த ஞாபகம் இல்லை. கரெக்டு தெரில, நாங்கள் லேட்டாக போனோம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபோட்டோஸ் எடுத்தாங்களோ. ஒரு ஃபோனில் கூட நான் போனதுக்கப்புறம் அந்த 1 hour இருந்தேன்னா அப்போ ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுத்த ஞாபகம் இல்லை. ஸோ இவ்வளோ சிம்பிளாக தான் நடந்துச்சு. ஆனால் நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபரு, ஈவெண்ட் டெக்கரேஷனு, அப்புறம் ஃபுட்டுக்கெல்லாம் எவ்வளோ காசு செலவு பண்ணுறோம். பஃபே ஐட்டம் தான் போடணும், பஃபே தான் போடணும், ஃபுட்டு இப்படியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். ஸ்வீட்லனா ஸ்வீட்டு தனியாக ஒரு 10 ஸ்வீட் இருக்கணும், ஒரு ட்ரிங்க்கில் ஒரு 10 வெரைட்டி இருக்கணும், ஃபுட்டுனா ஒரு 10 வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு. அந்த மாதிரி செலவு பண்ணலாம். பட் இதை வந்து இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு யோசிச்சா இல்லை கண்டிப்பாக பண்ண தேவையில்லை. அப்புறம் டெக்கரேஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேக்ஸில் தான் ஆகும் நினைக்கிறேன், அவ்வளோ டெக்கரேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த அன்றைக்கி ட்ரெஸ்ஸஸ்ஸு 3 பேரும் சேம் ட்ரெஸ் போட்டிருந்துருப்பாங்க. அம்மா அப்பா பொண்ணோ இல்லை பையனோ சேம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்க வெல்கம் பண்ணும்போது அது ஒரு பெரிய டான்ஸ் இருக்கும். ஒரு ஏதோ இந்த பட்டாசுலாம் வெடிக்கிற மாதிரிலாம் சவுண்ட் வரும். இப்போ ஏதோ பூவெலாம் விழுகிற மாதிரிலாம் ஏதோ டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஒரு பூ விரிகிற மாதிரிலாம் பண்ணுறாங்க நடந்து வரும்போது. அந்த மாதிரி பண்ணுறாங்க. சீரியஸாக எப்போது நினச்சா நம்ம இவங்க கீழே பார்த்து தான் நம்மளே அந்த விழாவெல்லாம் கொண்டாட ஆரம்பித்தோம். ஆனால் நம்ம வந்து இதை வந்து ஒரு வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இதை செய்யணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பர்த்டேவாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை. ஆனால் அந்த பையனுக்கு அது ஞாபகமே இருக்க போகிறதில்ல. அந்த பையனோ இல்லை பொண்ணோ அதுக்கு ஞாபகமே இருக்க போகிறதில்ல. அது பெருசாகி கேட்கும், எனக்கு இப்போ பர்த்டே பண்ணுங்க. அப்போ நம்ம பண்ணுவோமான்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அவ்வளோ செலவு பண்ணுவோம். கடைசியில் அந்த பையனுக்கு அது தெரியவே தெரியாது. அது பாவம். அது ஃபஸ்ட்டு பர்த்டே புதுசாக. அப்போ தான் எல்லாத்தோட அப்போல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குது, அந்த ஆன்சைட்டி தெரிஞ்சிடும். நோன் ஃபேஸஸ் மட்டும் தெரியும், மற்றவங்க அன்னோன் ஃபேஸை பார்க்கும்போது அழுக ஆரம்பிச்சிடும் அந்த குழந்தைங்களுக்கு. அப்போ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிடும் அந்த 1 yearல். அப்போ அது அழுகும், எல்லாரையும் பார்த்து அழுகுங்க. கேக் வெட்டாது அழுகும், ஒரு ட்ரெஸ் போட முடியாது. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை வந்து நிறைய பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க, ஒரு 1000 கணக்கில் பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க அந்த ட்ரெஸ் போட்டே ஆகணுன்னு. அது ரொம்ப ஒரு கேர்ள்ஸாக இருந்தால் ஒரு பெரிய ஃப்ராக் போடவே முடியாமல் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி போடுவாங்க.
அது அழுதுகிட்டே இருக்கும். அதை சமாதானப்படுத்தவே முடியாது ஒரு சில டைமில். அந்த மாதிரிலாம் நம்ம பர்த்டேஸை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னமும் பண்ணுறோம். இல்லை நானுமே பண்ணுறேன், நான் டெக்கரேட் பண்ணுவேன். ஆனால் ஃபுட்லாம் வெளியே வாங்கினது கிடையாது. பட் கேக் வெளியே வாங்குவோம், டெக்கரேஷன் நானே தான் பண்ணுவேன், ப்ளஸ் ஃபுட் நானே தான் பண்ணுவேன். பட் என்ன கேக் வாங்குவோம், ட்ரெஸ் வாங்குவோம். பட் அது லைக் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் இல்லை எவ்வளோ தேவையோ அதை நான் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஒரு சில பேருக்கு பெருசாக பண்ணணுன்றவங்களாம் அவங்க பெருசாக பண்ணிப்பாங்க. அது மாதிரி எல்லோரும் பண்ணுறோம். ஆனால் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருந்துச்சு. நம்ம போய் இவ்வளோ செலவு பண்ணுறோமே பர்த்டேஸ்க்கு. இவங்க பர்த்டேஸ்க்கு மட்டும் இல்லை கிடையாது, கல்யாணத்துக்கும் பெருசாக இவங்க வந்து யாரையும் இவ்வளோலாம் செலவுலாம் பண்ண மாட்டாங்க. சர்ச்சில் போய் சிம்பிளாக கல்யாணம் நடக்கும், பட் கலைஞ்சு போயிடுவாங்க. மைட்பி ஒரு லன்ச் இருந்தால் இருக்கும். பட் எனக்கு அது கரெக்டாக தெரியலை. நான் ஒரு வெட்டிங் அட்டன் பண்ணதில்லை. பட் அது சொல்லி கேட்டிருக்கேன். ஒரு சில டைம் கூட ஃபுட்டே கூட பாட்லாக்ஸ் மாதிரி இருக்கும் வெட்டிங்கில் கூட, அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் சும்மா எனக்கு கொஞ்சம் திடீர்னு இவ்வளோ பெரிய பெரிய பர்த்டே பார்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிவிட்டு வரும்போது இது ஒரு சிம்பிள் பர்த்டே பார்ட்டி, ஆனால் குழந்தைங்களாம் 100% என்ஜாய்டுங்க. அதுதான் ஆக்சுவலி அதுக்காக தானே நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம இவ்வளோ பெருசாக பண்ணுற இடத்துல பசங்க வந்து விளையாடவும் முடியாது. டெக்கரேஷன்ஸ் இருக்கும், ஃபுட் இருக்கும், பசங்க ஒரு பக்கம் நைனா எழுதிட்டுருக்குங்க. ஆனால் இந்த ஸோ எல்லார்ட்டையும் இதை தான் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கும். அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஆனால் நம்ம வந்து ரொம்ப தூரத்துக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.